காட்டுங்க. காட்டிட்ட பக்கத்துல இருக்காங்க, எல்லாம் காமிச்சுட்டேன். அது தண்ணியில சந்தோஷ். போடுங்க. அந்த சின்ன இதோ கப் ஆமா 20 எம்எல் இருக்கிற கப் ஐஸ்கிரீம் கப் சின்னதா கண்ணாடி கப் இருந்ததுன்னா, அதுல போடுங்க. சின்னதா கண்ணாடி கப்பு. அதுல போட்டு எரிஞ்சுக்கிட்டே இது இருக்கும். இது இது பாட்டிலுக்குள்ளேயே போட்டேன், தண்ணி நிறைய ஊத்திட்டேன். ஆமா. சும்மா ஒரு 25 எம்எல் இருந்தா போதும். அப்படி தண்ணி கீழே இறக்கிடலாம். இல்ல. அது ஒண்ணும் ஆகாது. அது எல்இடி சரி. வந்து எல்இடி கால்கள் இருக்கு இல்லையா? அது வந்து இரும்பு கால்கள். ஓ, அந்த இருபது ரெஸ்ட் ஆகும். ஆமா. மற்றபடிக்கு அது முந்தியெல்லாம் வந்து காப்பர்ல வந்துகிட்டு இருந்தது. இப்ப காப்பர்ல இல்லையே. அதனால ஒண்ணும் ஆகாது. சரி, ஓகே. எதை சரி, எரிஞ்சுட்டு இருக்கட்டும். இப்ப நம்ம அது எக்ஸ்பெரிமெண்டல் தானே செய்யறோம். அது இருந்துட்டு போட்டு அது இல்லன்னா எல்இடி மாத்திரம் அது ஒரு மாசத்துக்கு எரிஞ்சு ஹைட்ரஜன் வந்துட்டே இருக்கும் பாருங்க. ஹைட்ரஜன் நிக்காது வந்துகிட்டு இருக்கு. ஹைட்ரஜன் ஆக்சைடு பிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு 1/2 மணி நேரத்துல பொட்லி வரும். அப்படியே ரெக்கார்ட் வருதுங்கய்யா. ஆ இப்பயே வருது. உள்ள இருந்து அந்த லைட்ல இருந்து அந்த ரேஸ்ல வந்துகிட்டே தான் இருக்கு. நிறைய தெரியுது. இத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்க இன்ஜினியர்ட்ட காமிச்சுங்க. எல்லார்ட்டயும் அனுப்புங்க. எல்லா இன்ஜினியரும் பார்க்கட்டும். சரிங்க. நம்ம 1979ல கண்டுபிடிச்சாங்க. நியூக்ளியர் பீட்டா டிகே இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா இது உலகத்துல நம்ம தான் ப்ரூஃப் பண்றோம். நம்ம தான் ப்ரூஃப். ப்ரூஃப் பண்றோம். ப்ரூஃப். அவங்க ஓகே. தியரிட்டிக்கலா ப்ரூஃப் பண்ணி நோபல் பிரைஸ் தியரிட்டியா ப்ரூஃப்ல நோபல் பிரைஸ் வாங்கிட்டாங்க ஐயா. ஆமா, நம்ம பிராக்டிகலா பண்ணிருக்கோம். பிராக்டிகல் பண்ணி பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு இது. நம்ம அடுத்தது எப்படியும் 10 வருஷத்துல நோபல் பிரைஸ் கிடைக்கும். சரி, கண்டிப்பா ஐயா. ஆமா. இது எல்லாம் போற எல்லாத்துக்கும் பரப்புங்க. இது யார்ட்ட வேணா காட்டலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எல்இடி வச்சுங்கள் வந்து 3 எல்இடி வந்து கிட்டத்தட்ட பார்த்தா 180 நாளைக்கு எரியும். ஓகே. 6 மாசம் எரியும். அது உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த உள்ள இருக்க எலக்ட்ரிசிட்டி வந்து கேட்டலிஸ்ட்டா பயன்படுது. அது எலக்ட்ரிசிட்டியா பயன்படுத்துங்க. வினை யூகிய கேட்டலிஸ்ட்டா பயன்படுத்திக்குது. அதனால தான் அது கண்ட்ரோல் பண்ணுது. கிராஃபைட் வச்சுனா நியூக்ளியர் பிளான்ட்டா கிராஃபைட் வச்சு உடனே நியூக்ளியர் பிளான்ட்டா கன்வெர்ட் ஆயிடும். சரிங்க. இப்ப நீங்க வச்சிருக்க நியூக்ளியர் பிளான்ட் என்னது? சின்ன நியூக்ளியர் பிளான்ட். ஸ்மால் அது நானோ நியூக்ளியர் பிளான்ட் இது. இது பீட்டா டிகே. அது தானாவே நியூக்ளியர் ஃபிஷன் ஆகுது. இப்போ வந்து அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல ஃபிஷன் ஆகுது. இது நேச்சுரல் நியூக்ளியர் ஃபிஷன் ஆகுது. நேச்சுரல் ஃபிஷன். நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியர் ஃபிஷன். இப்ப கல்பாக்கத்துல நடக்குது, இது நடக்குது இப்போ. ஓகே. ஆனா இதே மாதிரி தான் நம்ம பாடிக்குள்ளே நடக்குது. கல்பாக்கம் ஃபெயிலியர். அது வந்து எலக்ட்ரான் மூவ்மெண்ட். இது வந்து புரோட்டான் மூவ்மெண்ட். புரோட்டான் நியூட்ரான் மூவ்மெண்ட். அதுதான் இது. அது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். இந்த லேண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ். எப்பவுமே பாடி அந்த மடம் வந்து கீழே இறங்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இப்ப அந்த ஸ்டேட்டுக்கு பாடி நம்ம நீர் மருத்துவம் அந்த பாடி அந்த ஈக்குவலான ஸ்டேட்டுக்கு தான் வருதுன்றது இதையும் ப்ரூவ் பண்ணோம், பாடியை ப்ரூவ் பண்றோம். இது கார்பன் வந்து என்ன பண்ணுதுன்னா கார்பன் தானாவே வந்து நியூக்ளியர் ஃபிஷன் பண்ணுது. நியூக்ளியர் ஃபிஷன். இந்த கார்பன் பாடி இயற்கையாகவே ஃபிஷன் பண்ணுது. அது தானாவே அணு ரெண்டா பிளத்துக்குது. தானாவே அணு ரெண்டா பிளக்குதுங்க. குவாண்டம் டனலிங்ல அது ரெண்டா பிளக்குது. தானாவே ரெண்டா பிளந்துக்குது. இது செயற்கையா அணுவை பிளக்குறாங்க. செயற்கையா இவங்க கல்பாக்கத்துல செயற்கையா அணுவை பிளக்குறாங்க. அது ஆபத்து. அது கூட என்ன பண்ணுதுன்னா அதுல வந்து என்ன வருதுன்னா டபிள்யூ போசான் வெளி வருது. அப்புறம் வந்து ஜெட் போசான் வெளி வருது. ஹிக்ஸ் போசான் வெளி வருது. அப்புறம் வந்து குவார்க்கு வெளி வருது. ஆன்டி நியூட்ரானா வெளி வருது. அதுக்கப்புறம் இந்த காமா போட்டான் வெளி வருது. ரொம்ப டேஞ்சரஸ். புரியுதுங்களா? ஆனா இதுல நேச்சுரலா வரனால மனுஷனுக்கு ஆபத்து கிடையாது. ஆனால் அது அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் தண்ணியை சூடு பண்றாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் அவங்க எலக்ட்ரிசிட்டி தான் எடுக்கிறாங்க. நம்ம எடுத்துக்கிறது இது எலக்ட்ரிசிட்டி கிடையாது. இது எலக்ட்ரிசிட்டி கிடையாது. இது எலக்ட்ரான் கிடையாது. என்னது? எலக்ட்ரான் கிடையாது. புரோட்டான் நியூட்ரான் ஸ்டேட்டஸ். இதுதான் நேச்சுரல் ஸ்டேட். அந்த புரோட்டான் புரோட்டானும் நியூட்ரானும் வேண்டுது. அதுதான் புரோட்டான் நியூட்ரான் ஜீரோ ஸ்டேட் தான் அது. ஆமா, ஜீரோ ஸ்டேட். ரைட். அப்ப புரியுதுங்களா? இதுதான் விஷயம். இதுதான் கவனிச்சுட்டே வாங்க. எப்ப டல் ஆகுதோ அப்போ டல் ஆகும் பொழுது ஒரு பச்சை எல்இடி வாங்கிக்கங்க. ஓகே, பச்சை எல்இடி வாங்கிட்டு கனெக்ட் பண்ணிருக்கிறேன். ஆமா, அது இது எரியறதுக்கு 60 நாள் 2.5 வரைக்கும் எரியும். ஓகே. அதுக்கப்புறம் 2.5 அதுக்கப்புறம் அதே சொல்லும். அப்புறம் கிரீன் வச்சுட்டு அது எரிஞ்சிட்டே இருக்குது. அது ஒரு 100 நாளைக்கு எரியும். அந்த 2.5க்கு அப்புறம் தான் வந்து அது அடுத்த ஸ்டேட்டுக்கு போறது. அப்போ பேட்டரி மாத்தணும். அப்புறம் ஜீரோ ஸ்டேட்டுக்கு வந்தா பேட்டரி மாத்தணும். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இதே இந்த டீரோசெல் பேட்டரிக்குள்ள என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க பீச் சாண்ட் மணல் இருக்கு இல்லையா, அந்த கருப்பு மணல் தூக்கி உள்ள போட்டீங்கன்னா 100 ஆண்டுக்கு சாகாது.
இதுக்குள்ளேயே கலந்தா அப்ப போதும். அந்த பேட்டரிக்குள்ள அது எப்படி உடைச்சிட்டு அதுக்குள்ள சேர்க்கணுங்களா? அதுக்கு உடைச்சிட்டு, அது உள்ள வந்து அந்த பீச் ஆ. மணல், கருப்பு மணல் உள்ள போட்டா முடிஞ்சு போச்சு. ஓ! ரைட். 100 ஆண்டுக்கு அதான் ஒ 100 ஆண்டு, 1000 ஆண்டு, 1,00,00,000 ஆண்டுக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். அதான் அந்த பேட்டரி உடைச்சிட்டு அதுக்குள்ள போட்டு மறுபடியும் அதே மாரி அந்த செலோட்ட போட்டு சுத்திடணும் அத. அவ்வளோதான் எரிஞ்சுட்டே இருக்கும். அந்த ரேடியேஷன் வச்சு ம். கண்டுபிடிக்கணும். அது மெட்டல் டிடெக்டர் இருக்குது. அது மெட்டல் ம், ம். டிடெக்டர் மாரி ஐசோடோப் டிடெக்டர்ன்னு ஒண்ணு இருக்குது. ம், 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 ம். அத வச்சு வந்து 100 மைக்ரோ சீவர்ட் இருக்குதான்னு பார்க்கணும். ஓ 100 மைக்ரோ சீவ். ஆ சீவர்ட், மைக்ரோ ஆ சீவர்ட்ங்கிறது ஒரு மைக்ரோ ரேடியேஷனுடைய சீவர்ட். மைக்ரோ அந்த சீவர்ட்ங்கிறது ஒரு குவான்டிட்டி, ஒரு அளவு அது. ஐசோடோப்ப கணக்கிடுற ஒரு ஒரு மெத்தட் அது. ஆமா. அந்த அந்த ம மெத்தட் வந்து அளவீடு. லோயஸ்ட் மெத்தட். ம், ம். லோயஸ்ட் லோயஸ்ட் எனர்ஜி. மெத்தட். அந்த ஓகே. லோயஸ்ட் எனர்ஜி நமக்கு லோயஸ்ட் எனர்ஜி தான் தேவை. நம்ம ஒரு ஓகே. வாழைப்பழம் சாப்பிட்டா கூட நமக்கு வந்து 100 மைக்ரோ சீவர்ட் கிடைக்குது. ம், ம், ம். அது 100 அது மைக்ரோ வந்து நம்ம சீவர்ட். உள்ள ஓகே. போய் சிதைஞ்சு போகுது. ஆனா இது 1400 கோடி ஆண்டுக்கு சிதையாது இது. ம். ஆனா இது வாழைப்பழம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்குள்ளயும் அந்த மாரி அப்ப அந்த வாழைப்பழம் போடலனா கூட அது 0 அந்த 100 சிவெர்ட் வர அளவுக்கு நமக்கு கார்பனா இந்த பாடி வந்து கார்பனா டலனி சூரியன்லருந்து எடுத்துக்குது. சூரியன்லருந்து நம்ம உடம்பு ஆ சீவர்ட் சூரி எடுத்துக்குது. அ அதான் அந்த பாடி வந்து கார்பனா குவாண்டம் டனலிங் மூலமா அந்த சூரிய கதிர்வீச்சுலேருந்து எடுத்து ஆ அந்த 100 சிவெர்ட்டுக்கு அது ஈக்குவலா அது வந்து நமக்கு எரிஞ்சுக்கிட்டே நாம பாடி வந்து ஆமா. இயங்கிக்கிட்டே இருக்கு. ம், அதுக்கு ம், தான் இது வந்து இயற்கையா இருக்கறனால இந்த சீவர்ட் போட்டீங்கன்னா ம், கேட்டலிஸா இப்ப இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். இப்ப வந்து பொட்டாசியம் இருக்குது. அப்புறம் வந்து ம். அம்மோனியம் இருக்குது. இதுல வந்து பேட்டரி இது இல்லாம தயாரிக்க முடியாது. அது ஒரு 6 மாசம் எரியும் செத்து போயிரும். சரியா? ஆ செத்து போயிட்டு வர அந்த மணல் எடுத்து உள்ள போட்டு, இந்த மாரி வந்து கத்திரிக்காய் சொட்டப்பா மாத்தி நம்ம அத வந்து எக்ஸ்பெரிமெண்டல் 1 பண்றோம். கோடி ஆண்டுக்கு எரியும். 1 கோடி ஆண்டுக்கு எரியும். ம். 1,00,00,000 ஆண்டு. அப்ப ம். அதுதான் அப்ப சொல்லியிருக்கேன். "எண்ணில் கோடி இருந்தே நீ காயத்தே" அப்படின்னு சொல்றது ஆமா. அந்த இதுதான், ஃபார்முலா தான் இதுதான், இருக்கும்போது. இதுதான், இதுதான். நம்ம உடலால் இருக்க முடியாது. அந்த அ, மனத்தால் தான் இருக்க முடியும். உடல்ங்கிறது கிடையாது. மனத்தால எவ்ரிபாடி இருக்க முடியும். ஆமா. அதான் மனதால பாடி தான் ஒரு பாடி ஒரு ஸ்டேட்டுக்கு மேல அந்த பாடி வந்து இதாயிரும். பட் ஆனா இந்த பாடியோட அந்த வைப்ரேஷன் அந்த அந்த மனம் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளா நிக்கும். அதுக்கு இந்த ஜீரண நீரை நிறுத்தி பழகி இயற்கையில வாழ்ந்தா தான் அதுதான். சாத்தியம். அதுதான். இந்த பாடி ஜீரண நீர் நிறுத்தி, அந்த பாடி மனம் வந்து பாடியா கன்வெர்ட் அந்த ஸ்டேட்க்கு வந்துரும். பாடியா கன்வெர்ட் பண்ணா அது பாடிய அழிக்க முடியாது. அது இன்விசிபிள் பாடி. அதுதான் அந்த மனம். மனம் வந்து அந்த ம். மனம். மனம் வந்து அ அறிவோட சேர்ந்துருச்சுன்னா, அந்த பாடி வந்து இன்டலெக்சுவலா மாறி, அந்த கான்செப்ட்க்கு வந்துரும். அந்த அழியாத பாடியா மாறிடும். அத அதுதான். காய சித்தி பாடி மாரி. சரி பண்ணுங்க. அப்புறம் கரெக்ட்டுங்களா ஐயா? பாருங்க. இப்ப மறுபடியும் நான் பேசுறேன். சரிங்களா? நன்றி, நன்றி, நன்றி. சரி நன்றிங்க.